அதாவது ஒரு படம், அதுவும் தன்னுடைய முதல் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு இயக்குனர் பிரபலமாயிருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம பேட் கேர்ள் படத்தின் இயக்குனர் வர்ஷா தான். அவங்க பார்த்தீங்கன்னா பேட் கேர்ள் படத்தோட டீசரில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க. அது ஒரு ஆபாசமான படம், இளைஞர்களை குறிப்பாக இளைஞர்களை கெடுக்கக்கூடிய படம், சமுதாயத்துக்கு ஆபத்தான படம், குறிப்பாக ஒரு பிராமண சமூகத்தை இவ்வளவு கடுமையாக தாக்கணுமா அப்படிங்கிற பல எதிர்வினைகள் அதிர்வலைகள்லாம் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட படத்தை எடுத்த அந்த இயக்குனர் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ரசனை மாற்றத்தை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னா, நானும் வழக்கம் போல் அஜித் சாருடைய தீவிரமான ரசிகை தான். ஆரம்ப காலங்களில் நானும் எல்லாரும் மாதிரியும் அஜித் சாரோட படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அதிகாலை ஷோவுக்கு முதல் நாள் முதல் காட்சியே பார்த்தீங்கன்னா அப்படி அடித்து பிடிச்சி டிக்கெட் எடுத்து பார்த்து ரசிப்பேன், கொண்டாடுவேன். ஆனால் லாக்டவுன் வந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா உலக சினிமாக்களை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நம்மளுடைய டேஸ்ட்டு எவ்வளவு பின்தங்கி இருக்குது, எவ்வளவு மட்டமாக இருக்குது. உலக சினிமாக்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வாழ்வியலும் அவ்வளோ அழகாக பதிவு செய்யுது. நம்மளோட டேஸ்ட் ஏன்னா இப்படி இருக்குன்ட்டு என்னுடைய ரசனை மாற்றத்திலேயே ஒரு பெரிய புரிதலை நான் உணர்ந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சினிமானா ஒரு சீரியஸான விஷயம், கமர்ஷியல் படங்கள் மட்டுமே ஒரு பெரிய வெற்றி மட்டுமே நமக்கு உற்சாகத்தை தராது. நல்ல தரமான படம், சமுதாய கருத்துக்கள், குறிப்பாக லைவான படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ அதனால் நான் ஒரு காலத்தில் அஜித் சாருடைய ஃபேனை தவிர இப்போது கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போது என்னுடைய ரசனை வேறு லெவலில் உயர்ந்துருச்சு, நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? அஜித்தோட ரசிகா இருந்து நல்ல சினிமாவாக மாறிட்டு அப்படின்னா அஜித் இருக்கிறதெல்லாம் அப்போ நல்ல சினிமா கிடையாதா? கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் கூட அவர் என்ன அவ்வளவு கண்டிக்கக்கூடிய ஒரு நபரா? அப்படிலாம் கிடையாது. வியாபாரம், சினிமா வியாபாரம், இதுதான் சூழல். இதில் முடிஞ்ச அளவுக்கு நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய டார்கெட்டும். அதனால தான் முகவரி, கிரீடம் மாதிரியான படம் எடுத்துருக்காரு. மற்றபடி இந்த படத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அவர் அஜித் மசாலா ஹீரோ அப்படின்னு அந்த ஹீரோயின் சொல்கிறத ஏற்றுக்க முடியல. அவங்களோட ரசனை மாறிச்சு அப்படின்னா அஜித்தோட முகவரியை பார்க்கலாம், கிரீடத்தை பார்க்கலாம், நேர்கொண்ட பார்வையை பார்க்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் அஜித் ஃபேன் அப்படின்னு சொல்கிறது அவங்களோட வன்மத்தை தான் பச்சையாக தெரிவிக்கிற மாதிரி இருக்குதுன்னு அஜித் ரசிகர்களே பார்த்தீங்கன்னா அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.